தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அதீமி சுல்தானிக சுப்ஹானக ரப்பனா லா நுஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக வ லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு ஹத்தா தர்வா. அல்லாஹும்ம யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆখিরাল ஆখিரீன் வ யா தல் குவ்வத்தில் மதீன் வ யா ராஹிமல் மசாகீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادنا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم، ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها، ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلق بنا ومن مات في هذا البلد يا رب العالمين. اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران. اللهم تقبل وزد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரது பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கருணையாளனே, யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களில் இருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நல்லறங்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் கருணையாளனே, உன் தனிப்பெரும் கருணையினால் அவர்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை வேதனைகள் அற்றதாக, கேள்வி கணக்கற்றதாக ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே ரட்சகா, யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை கண்ணு கட்டிய தூரம் வரை விசாலமானதாக, சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய கபர்களாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபர்களையும் அதே போல நீ ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களிடமிருந்து மௌத்தானவர்களுக்கு நாங்கள் துஆ செய்வது போல எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் எங்களுடைய முன்னோர்களுக்காக நாங்கள் துஆ செய்யக்கூடிய வழமையை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை, அன்பை, அரவணைப்பை, அனுசரணையை தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக தம்பதியர்களுக்கு மத்தியிலே மன மகிழ்ச்சியை தந்து அருள் புரிவாயாக. படைத்தவனே ரப்பே, யா அல்லாஹ், கருணையாளனே, எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே முன்மாதிரி சிந்தனையோடும் உபதேச சிந்தனையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலக மோகங்களிலும் ஆசாபாசங்களிலும் அவர்கள் வீழ்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நவீனமாக மனிதர்களை அவர்களுடைய தனிமனித ஒழுக்கத்தை சீரழித்து விடக்கூடிய அனைத்து விதமான இணையதளங்களிலே இருந்தும் எங்களுடைய குழந்தைகளை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை உனக்கு பிடித்த வழியிலே வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல பட்ட படிப்புகளும் மார்க்க கல்வியும் தேவையான நல்லொழுக்க கல்விகளையும் கற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை, வசதி வாய்ப்பை, சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள பெண் பிள்ளைகளுக்கும் சரியான கல்வி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு திருமண வயது வந்துவிட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டு நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், குமர்கள் தேங்காமல் இந்த சமுதாயத்தை நீ பாதுகாத்து விடுவாயாக. கருணாயாளனே, யா அல்லாஹ், எங்களுடைய சமுதாயத்தை நீ பரிபூர்ணமாக நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்கள் குடும்பத்திலே யாருக்கெல்லாம் திருமணமாகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்திலே நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நிக்காஹ் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகிற குழந்தையை நீ பரிசீலிப்பாயாக. இறைவா, எந்த விதமான உடல் ஆரோக்கிய குறைபாடோ புத்தி சுவாதீன குறைபாடோ இல்லாத பரிபூர்ணமான குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசீலிப்பாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறார்களோ அவர்கள் சுகப்பிரசவமாக வேதனை இல்லாமல் நல்ல குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் என்னென்ன சிரமங்கள் எல்லாம் கொண்டு மனதில் உங்களிடத்தில் கையேந்தி இருக்கிறார்களோ அனைத்து தேவைகளையும் நீ நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. பசி பட்டினி பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. போதவில்லை என்ற நிலை எங்களுக்கு வருவதை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. போதுமென்ற மனதை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலை எங்களுக்கு தருவாயாக. பக்குவத்தை தருவாயாக. விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய பெருந்தன்மையை தருவாயாக. சுயமரியாதையோடு எங்களை வாழச் செய்வாயாக. மற்றவர்களுடைய பார்வையில் எங்களை உயர்ந்தவர்களாக யா அல்லாஹ் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய பார்வையில் எங்களை சிறியவர்களாக ஆக்குவாயாக. தற்பெருமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக. யா அல்லாஹ் எந்த விதமான கெட்ட குணங்களும் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தருவாயாக. நல்ல குணங்களால் எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக. இந்த உலகத்தில் நாங்கள் செய்கிற காரியங்களிலே நீ துணை நிற்பாய் என்கிற எண்ணம் எங்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய ஈமானை நீ ஸ்திரப்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எந்த காரியங்களிலும் தோற்று விடுவதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக. தோல்வி ஏற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு வெற்றி தருவாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே வெற்றி தருவாயாக. எங்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய வியாபாரம் எங்களுடைய சம்பளம் நாங்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறோமோ அப்படிப்பட்ட ஹலாலான சம்பாத்தியங்கள் அனைத்திலும் நீ பரக்கத்தை செய்வாயாக. யா அல்லாஹ் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. வீண் விரயமாகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களிடம் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டும் காணாமல் போவதை விட்டும் வீணாகி போவதை விட்டும் சேதாரமாகி விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் தேவையில்லாத தண்ட செலவுகளை விட்டும் எங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஆஸ்பத்திரிக்கு அலைவதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. திடீரென்று வரக்கூடிய விபத்துகள் ஆபத்துகள் மாரடைப்பு போன்ற அனைத்து விதமான ஆபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே படைத்தவனே கருணையாளனே நோய் நிவாரணம் தருபவனே யா அல்லாஹ் யாரெல்லாம் இப்பொழுது உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெகு சீக்கிரத்திலே பரிபூர்ணமான ஷிஃபாவை பெற்று வீடு திரும்பக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் கை கால் சுகத்தோடு நடமாட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எய்ட்ஸ் கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலே இருந்தும் யா அல்லாஹ் உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்தும் படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எரிந்து போவதை விட்டும் விபத்து ஏற்படுவதை விட்டும் யா அல்லாஹ் கோரமான முடிவுகள் ஏற்படுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அக்கீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. பல தடவை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவிற்கு முன்னால் நின்று சலாம் கூறி அந்த சலாமுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தர புரிவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்கள் வலிமார்கள் சஹாபாக்களுடைய மஸார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உன்னுடைய அத்தாட்சிகளான அனைத்து நாடுகளுக்கும் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை வசதி வாய்ப்பை சூழ்நிலையை நீ தந்து அருள் புரிவாயாக. பைத்துல் முகத்தஸ் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்கள் அனைவரையும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த மஸ்ஜிதிலே தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. அவர்களுடைய பூமியை அவர்களுக்கு மீட்டு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ போர் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு நீ பாதுகாப்பான சூழ்நிலையை தந்தருள் புரிவாயாக. குறிப்பாக கஸா சிரியாவிலே யா அல்லாஹ் அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டத்திற்கெல்லாம் நிவாரணம் தருவாயாக. யா அல்லாஹ் உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அல்லா. யா அல்லாஹ் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார்கள் ரப்பே. நோன்பு மாதத்தில் கூட சந்தோஷமாக நோன்பு வைக்கக்கூடிய முடியாத சூழ்நிலையில் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் பசி பட்டினி வறுமையினால் அவர்கள் சுழற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரப்பே.
யா அல்லாஹ் எதிரிகளுடைய சூழ்ச்சியினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் அந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நீ தந்து அருள் புரிவாயாக. மீண்டும் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே குடியேறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மன நிம்மதியான அச்சமற்ற வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை அவர்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இன்னும் எந்தெந்த நாட்டிலெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து சோதனைகளையும் நீ நீக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இந்திய நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இங்கே அமையவிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை சிறுபான்மையின மக்களுக்கு அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களாக நீ தருவாயாக. நேர்மையானவர்களாக தருவாயாக. பொருளாதாரத்தை திருடி தின்பவர்களாக இருப்பதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் மக்களுடைய சக்திகளை ஆற்றல்களை உறிஞ்சக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் உன் கோபத்தின் காரணமாக எனக்கு எதிரியாளர்களாக இருக்கக்கூடியவர்களை ஆட்சியாளர்களை அமர்த்தி விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்கள் மீது கோபப்பட்டு விடாமல் நேர்வழியை தருவாயாக. யா அல்லாஹ் நீ தந்திருக்கக்கூடிய நேர்வழியை ஸ்திரமாக பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடும் நீடித்த ஆயுளும் பெற்று அதிலே உனக்கு பிடித்த வழியிலே உன்னுடைய ரசூலின் பொருத்தத்தை பெறக்கூடிய வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. முழுமையான 10 முடிவதற்கு முன்னால் ரஹமத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் முழுமையாக மக்ஃபிரத்துடைய 10 முடிவதற்கு முன்னால் மக்ஃபிரத்தை பெற்ற அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இந்த மாதம் முடிவதற்குள் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் குறிப்பாக தராவீஹ் தொழுகையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. தஹஜ்ஜுத் தொழுகைகளை துஹா தொழுகைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் வைக்கக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கவிருக்கிறார்கள் ரப்பே, இஅ்திகாஃபை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தில் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற அடியார்களின் பட்டியலில் எங்களை நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஜக்காத்து சதக்காக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய அனைத்து நல்லமல்களின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களிலேயும் நாங்கள் சீதேவிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானின் மீதமுண்டான நாட்களிலேயும் எந்த விதமான சோர்வோ உடல்நலக் குறைவோ இல்லாமல் அல்லாஹ் நல்ல முறையிலே உன்னை லயித்து வணங்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரம் சொத்து குடும்பம் அனைத்தையும் உன்னை வணங்குவதற்கு தோதுவானதாக நீ ஆக்கி தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறவுகள் அனைத்தும் உன்னை வணங்குவதற்கு தோதுவானதாக இணக்கமானதாக எங்களுக்கு நீ மாற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் யா அல்லாஹ் நாங்கள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அவமானப்படக்கூடிய சூழ்நிலையோ வராமல் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான பட்ட படிப்புகளையும் அவர்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நாங்கள் செய்து வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளே எங்களுக்கு எதிரிகளாகவோ அல்லது எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களோ ஆக்கிவிடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறவுகள் அனைத்தும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக அன்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் தத்துவம் பிறந்து வாழ்வதற்கு தேவையான மார்க்க கல்வியை எங்களுக்கு தருவாயாக. வாழ்நாள் முழுக்க மார்க்க கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நல்ல குணங்களால் எங்களுடைய உள்ளத்தை அலங்கரிப்பாயாக. திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மௌத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை மொழிந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மௌத்தாகிற நேரத்திலே திருக்கலிமாவை கூறி மலக்குமார்களுடைய வருகையை சந்தோஷமாக ஏற்றவர்களாக சிரித்த முகத்தோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் மௌத்தானதற்கு பிறகு உள்ள அனைத்து இடங்களிலேயும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைக்கப்படக்கூடிய கபரிலே கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக. கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஞாபகத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த நல்ல அமல்கள் மூலமாக கபரிலே வேதனைகளை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக எங்களுடைய முன்னோர்களுக்காக நாங்கள் கேட்ட அனைத்தையும் எங்களுடைய கபர்களுக்காகவும் நீ தந்தார்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பொது சேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த தீனுக்காக வேண்டி எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த தீனுடைய வேலை செய்வதற்காக வேண்டி எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பிரியப்படாமலேயே இந்த மார்க்கத்தை கொடுத்தாய்.
யா அல்லாஹ் நாங்கள் பிரியப்படாமலேயே எங்களை இந்த உலகத்திலே ஹாஃபில்களாக ஆலிம்களாக ஆக்கினாங்க. யா அல்லாஹ் எத்தனையோ பேர் ஷிர்கிலேயும் குஃப்ரிலேயும் நிலைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரப்பே இந்த ஏகத்துவத்தை புரிந்து வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ கேட்காமலேயே தந்தாய். அதை ஸ்திரப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் பொடுபோக்கானவர்களாகவோ விளையாட்டுத்தனமாகவோ சோம்பேறித்தனமாகவோ இல்லாமல் சுறுசுறுப்பாக சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை சூழ்நிலையை வசதி வாய்ப்பை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காக எங்களை விட்டால் உனக்கு கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ரப்பே. எங்களை இந்த மார்க்கத்திற்காக நீ கபூல் செய்து விடுவாயாக. நாங்களே வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கினாலும் எங்களை விட்டு விடாமல் இந்த மார்க்க வேலையை எங்கள் மூலமாக நீ வாங்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மார்க்கம் உலகம் எங்கேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்று சேரக்கூடிய வழிகளை நாங்கள் கண்டறிந்து சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா. அல்லாஹ் கருணையாளனே, யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களில் இருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நல்லறங்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் கருணையானனே உன் தனிப்பெரும் கருணையினால் அவர்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை வேதனைகள் அற்றதாக கேள்வி கணக்கற்றதாக ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே ரட்சகா, யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை கண்ணு கட்டிய தூரம் வரை விசாலமானதாக சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய கபர்களாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கபர்களையும் அதே போல நீ ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களிடமிருந்து மௌத்தானவர்களுக்கு நாங்கள் துஆ செய்வது போல எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் எங்களுடைய முன்னோர்களுக்காக நாங்கள் துஆ செய்யக்கூடிய வழமையை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை, அன்பை, அரவணைப்பை, அனுசரணையை தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக தம்பதியர்களுக்கு மத்தியிலே மன மகிழ்ச்சியை தந்து அருள் புரிவாயாக. படைத்தவனே ரப்பே, யா அல்லாஹ் கருணையாளனே, எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே முன்மாதிரி சிந்தனையோடும் உபதேச சிந்தனையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலக மோகங்களிலும் ஆசாபாசங்களிலும் அவர்கள் வீழ்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நவீனமாக மனிதர்களை அவர்களுடைய தனிமனித ஒழுக்கத்தை சீரழித்து விடக்கூடிய அனைத்து விதமான இணையதளங்களிலே இருந்தும் எங்களுடைய குழந்தைகளை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வழங்கியிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை உனக்கு பிடித்த வழியிலே வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல பட்ட படிப்புகளும் மார்க்க கல்வியும் தேவையான நல்லொழுக்க கல்விகளையும் கற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை, வசதி வாய்ப்பை, சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெண் பிள்ளைகளுக்கும் சரியான கல்வி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு திருமண வயது வந்துவிட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டு நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் குமர்கள் தேங்காமல் இந்த சமுதாயத்தை நீ பாதுகாத்து விடுவாயாக. கருணாயாளனே, யா அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்தை நீ பரிபூர்ணமாக நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்கள் குடும்பத்திலே யாருக்கெல்லாம் திருமணமாகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்திலே நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நிக்காஹ் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகிற குழந்தையை நீ பரிசீலிப்பாயாக. இறைவா, எந்த விதமான உடல் ஆரோக்கிய குறைபாடோ புத்தி சுவாதீன குறைபாடோ இல்லாத பரிபூர்ணமான குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசீலிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறார்களோ அவர்கள் சுகப்பிரசவமாக வேதனை இல்லாமல் நல்ல குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் என்னென்ன சிரமங்கள் எல்லாம் கொண்டு மனதில் உங்களிடத்தில் கையேந்தி இருக்கிறார்களோ அனைத்து தேவைகளையும் நீ நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. பசி பட்டினி பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. போதவில்லை என்ற நிலை எங்களுக்கு வருவதை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. போதுமென்ற மனதை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலை எங்களுக்கு தருவாயாக. பக்குவத்தை தருவாயாக. விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய பெருந்தன்மையை தருவாயாக. சுயமரியாதையோடு எங்களை வாழ செய்வாயாக. மற்றவர்களுடைய பார்வையில் எங்களை உயர்ந்தவர்களாக, யா அல்லாஹ் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய பார்வையில் எங்களை சிறியவர்களாக ஆக்குவாயாக.
தற்பெருமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக. யா அல்லாஹ், எந்தவிதமான கெட்ட குணங்களும் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தருவாயாக. நல்ல குணங்களால் எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், தன்னம்பிக்கையோடு வாழச் செய்வாயாக. இந்த உலகத்தில் நாங்கள் செய்கிற காரியங்களிலே நீ துணை நிற்பாய் என்கிற எண்ணம் எங்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய ஈமானை நீ ஸ்திரப்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எந்த காரியங்களிலும் தோற்று விடுவதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக. தோல்வி ஏற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு வெற்றி தருவாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே வெற்றி தருவாயாக. எங்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய சம்பளம், நாங்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறோமோ அப்படிப்பட்ட ஹலாலான சம்பாத்தியங்கள் அனைத்திலும் நீ பரக்கத்தை செய்வாயாக. யா அல்லாஹ், தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. வீண் விரயமாகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களிடம் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டும், காணாமல் போவதை விட்டும், வீணாகி போவதை விட்டும், சேதாரமாகி விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், தேவையில்லாத தண்ட செலவுகளை விட்டும் எங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஆஸ்பத்திரிக்கு அலைவதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகள், மாரடைப்பு போன்ற அனைத்து விதமான ஆபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, படைத்தவனே, கருணையாளனே, நோய் நிவாரணம் தருபவனே, யா அல்லாஹ், யாரெல்லாம் இப்பொழுது உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெகு சீக்கிரத்திலே பரிபூர்ணமான ஷிஃபாவை பெற்று வீடு திரும்பக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் கை கால் சுகத்தோடு நடமாட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எய்ட்ஸ், கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலே இருந்தும், யா அல்லாஹ், உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்தும், படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எரிந்து போவதை விட்டும், விபத்து ஏற்படுவதை விட்டும், யா அல்லாஹ், கோரமான முடிவுகள் ஏற்படுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அக்கீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. பல தடவை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் நின்று சலாம் கூறி அந்த சலாமுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தர் புரிவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்கள், வலிமார்கள், சஹாபாக்களுடைய மஸார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உன்னுடைய அத்தாட்சிகளான அனைத்து நாடுகளுக்கும் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை, வசதி வாய்ப்பை, சூழ்நிலையை நீ தந்து அருள் புரிவாயாக. பைத்துல் முகத்தஸ் செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்கள் அனைவரையும் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த மஸ்ஜிதில் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. அவர்களுடைய பூமியை அவர்களுக்கு மீட்டு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, போர் நடந்து கொண்டிருக்கிறதோ, அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு நீ பாதுகாப்பான சூழ்நிலையை தந்தருள் புரிவாயாக. குறிப்பாக கஸா, சிரியாவிலே யா அல்லாஹ், அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டத்திற்கெல்லாம் நிவாரணம் தருவாயாக. யா அல்லாஹ், உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அல்லாஹ். யா அல்லாஹ், நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார்கள் ரப்பே. நோன்பு மாதத்தில் கூட சந்தோஷமாக நோன்பு வைக்கக்கூடிய முடியாத சூழ்நிலையில் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ், பசி, பட்டினி, வறுமையினால் அவர்கள் சுழற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ், எதிரிகளுடைய சூழ்ச்சியினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ், அந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நீ தந்து அருள் புரிவாயாக. மீண்டும் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் குடியேறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மன நிம்மதியான அச்சமற்ற வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை அவர்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இன்னும் எந்தெந்த நாட்டிலெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து சோதனைகளையும் நீ நீக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இந்திய நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இங்கே அமையவிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை சிறுபான்மையின மக்களுக்கு அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களாக நீ தருவாயாக. நேர்மையானவர்களாக தருவாயாக. பொருளாதாரத்தை திருடி தின்பவர்களாக இருப்பதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், மக்களுடைய சக்திகளை, ஆற்றல்களை உறிஞ்சக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், உன் கோபத்தின் காரணமாக எனக்கு எதிரியாளர்களாக இருக்கக்கூடியவர்களை ஆட்சியாளர்களை அமர்த்தி விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்கள் மீது கோபப்பட்டு விடாமல் நேர்வழியை தருவாயாக. யா அல்லாஹ், நீ தந்திருக்கக்கூடிய நேர்வழியில் ஸ்திரமாக பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ்,
நாங்கள் வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடும் நீடித்த ஆயுளும் பெற்று அதிலே உனக்கு பிடித்த வழியிலே உன்னுடைய ரசூலின் பொருத்தத்தை பெறக்கூடிய வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. முழுமையான 10 முடிவதற்கு முன்னால் ரஹமத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், முழுமையாக மக்ஃபிரத்துடைய 10 முடிவதற்கு முன்னால் மக்ஃபிரத்தை பெற்ற அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இந்த மாதம் முடிவதற்குள் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும், குறிப்பாக தராவீஹ் தொழுகையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. தஹஜ்ஜுத் தொழுகைகளை, துஹா தொழுகைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் வைக்கக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இஅ்திகாஃப் இருக்கவிருக்கிறார்கள் ரப்பே, இஅ்திகாஃபை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான மாதத்திலே லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற அடியார்களின் பட்டியலில் எங்களை நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஜக்காத்து சதக்காக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய அனைத்து நல்லமல்களின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களிலேயும் நாங்கள் சீதேவிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானின் மீதமுண்டான நாட்களிலேயும் எந்த விதமான சோர்வோ உடல்நலக் குறைவோ இல்லாமல் அல்லாஹ் நல்ல முறையிலே உன்னை லயித்து வணங்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரம், சொத்து, குடும்பம் அனைத்தையும் உன்னை வணங்குவதற்கு தோதுவானதாக நீ ஆக்கி தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்ப உறவுகள் அனைத்தும் உன்னை வணங்குவதற்கு தோதுவானதாக, இணக்கமானதாக எங்களுக்கு நீ மாற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் யா அல்லாஹ் நாங்கள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அவமானப்படக்கூடிய சூழ்நிலையோ வராமல் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான பட்ட படிப்புகளையும் அவர்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நாங்கள் செய்து வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளே எங்களுக்கு எதிரிகளாகவோ அல்லது எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களோ ஆக்கிவிடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்ப உறவுகள் அனைத்தும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக அன்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் தத்துவம் பிறந்து வாழ்வதற்கு தேவையான மார்க்க கல்வியை எங்களுக்கு தருவாயாக. வாழ்நாள் முழுக்க மார்க்க கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நல்ல குணங்களால் எங்களுடைய உள்ளத்தை அலங்கரிப்பாயாக. திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மௌத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை மொழிந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகிற நேரத்திலே திருக்கலிமாவை கூறி மலக்குமார்களுடைய வருகையை சந்தோஷமாக ஏற்றவர்களாக சிரித்த முகத்தோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், மௌத்தானதற்கு பிறகு உள்ள அனைத்து இடங்களிலேயும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வைக்கப்படக்கூடிய கபரிலே கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக. கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஞாபகத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த நல்ல அமல்கள் மூலமாக கபரிலே வேதனைகளை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக எங்களுடைய முன்னோர்களுக்காக நாங்கள் கேட்ட அனைத்தையும் எங்களுடைய கபர்களுக்காகவும் நீ தந்தார்கள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பொது சேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தீனுக்காக வேண்டி எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த தீனுடைய வேலை செய்வதற்காக வேண்டி எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பிரியப்படாமலேயே இந்த மார்க்கத்தை கொடுத்தாய். யா அல்லாஹ், நாங்கள் பிரியப்படாமலேயே எங்களை இந்த உலகத்திலே ஹாஃபில்களாக ஆலிம்களாக ஆக்கினான். யா அல்லாஹ், எத்தனையோ பேர் ஷிர்கிலேயும் குஃப்ரிலேயும் நிலைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரப்பே, இந்த ஏகத்துவத்தை புரிந்து வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ கேட்காமலேயே தந்தாய். அதை சிறப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், பொடுபோக்கானவர்களாகவோ விளையாட்டுத்தனமாகவோ சோம்பேறித்தனமாகவோ இல்லாமல் சுறுசுறுப்பாக சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை, சூழ்நிலையை, வசதி வாய்ப்பை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்காக எங்களை விட்டால் உனக்கு கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ், உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ரப்பே. எங்களை இந்த மார்க்கத்திற்காக நீ கபூல் செய்து விடுவாயாக. நாங்களே வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கினாலும் எங்களை விட்டு விடாமல் இந்த மார்க்க வேலையை எங்கள் மூலமாக நீ வாங்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மார்க்கம் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்று சேரக்கூடிய வழிகளை நாங்கள் கண்டறிந்து சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த சேவைகளுக்கு ஒத்துழைக்கிறார்களோ அவர்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களுடைய சேனல்களை ஃபாலோ செய்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாக.
அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த மார்க்க சேவையில் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறார்களோ, ஒத்துழைக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்களுக்கும் அவர்கள் விரும்புகிற அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த சிறிய துவாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த சிறிய துவாவை யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்ய சொன்னார்களோ, அவர் துவா செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாருக்கெல்லாம் துவா செய்ய நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ, யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த துவாவை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துவாவிற்கு ஆமீன் சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ, அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நீ ஏற்று அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ரமதான் மாதத்தின் பரக்கத்தால் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், இறைநேச பெண்மணிகள், இந்த சமுதாயத்தில் உள்ள ஹாஃபில்கள், ஆலிம்கள், அல்லாஹ், ஷேகுமார்கள், ஹாங்காக்கள், மஸ்ஜிதுகள், தர்காக்கள் அனைத்தின் பொருட்டால் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லி வ ஸல்லிம் அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.